என் அன்பு குழந்தையே, இரவும் பகலும் பாராமல் செய்த துரோகத்தில் இருந்து மீள முடியாமல் கண்ணீர் வடித்துக் கொண்டு இருக்கிறது. அதனால் இந்த கண்ணீருக்கு இந்த பதிவானது பதில் சொல்லப் போகிறது. அவர்களுக்கு உண்டான தண்டனை எப்படி கொடுக்கத்தான் போகிறேன், உனக்கு முழுவதுமாக விளக்கப் போகிறேன். அதனால் தான் உன் கண்முன்னாடி 2 நாட்களுக்குள் உன்னை தேடி அந்த செய்தி வரப்போகிறது. அதனால் இந்த பதிவினை முழுவதுமாக கேள். ஏனென்றால் நீ மீளாத துயரத்தில் இருக்கின்றாய். உன்னுடைய மனவேதனை என்பது உன் அப்பனுக்கு புரிந்தது. தினந்தோறும் என் அன்பு குழந்தைக்கு ஆறுதல் சொல்ல தேடி வந்து விடுகின்றேன். வாழ்க்கையில் என் அன்பு குழந்தை இன்னும் பல சாதனைகளை சாதிக்க வேண்டும். அதற்காக இந்த சிறு தடைகள் இருந்து மீண்டும் என் அன்பு குழந்தையை அன்பாக வர வேண்டும், தைரியமாக வர வேண்டும் என்பதற்காகவே இந்த அப்பன் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என்னவென்று நினைத்தாயோ அதுவெல்லாம் வாழ்க்கையில் நடக்கும் என்பதில் உண்டான தைரியமாக முதல் அடியே இதுதான். என் அன்பு குழந்தையே, இப்பொழுது உன்னை துரோகங்கள் செய்தவர்கள், எப்பொழுது எல்லாம் ஏமாற்றியவர்கள் என்ற அந்த வழிகளை நினைத்து நினைத்து நீ கண்ணீர் வடிக்கின்றாய். ஆனால் நீ சிந்தும் ஒவ்வொரு கண்ணீருக்கும் அந்த கர்ம வினையானது அவர்களுக்கு சரியான பாடத்தை கற்றுக் கொடுக்கும். என் அன்பு குழந்தையே, அந்த பாடம் என்ன தெரியுமா? அதற்கு முன்னதாக இப்பொழுது சிறு விஷயத்தை உனக்கு சொல்ல விரும்புகின்றேன். வாழ்க்கையில் நம் மிகப்பெரிய விஷயத்தை அடைய வேண்டும் என்பதனால் சிறு சிறு தடைகள், பல கஷ்டமான சூழ்நிலைகளை கடக்க வேண்டியிருக்கிறது. அதுவும் யதார்த்தமாக தெரியும். வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தில் நீ மிகப்பெரிய விஷயத்தை சாதிக்க போகிறாய். அதில் ஒரு நபரை நீ பார்க்க வேண்டியிருக்கும். என் அன்பு குழந்தையே, பலன் அவரை நீ சந்திக்க வேண்டியதற்கு, அந்த சந்திப்பிற்கு, அந்த சந்திக்கும் நபருக்கெல்லாம் நல்லவர்கள் என்று நீ நம்பிவிடக்கூடாது அல்லவா? இப்பொழுது நீ அனுபவிக்கும் கஷ்டங்களுக்கும் துரோகங்களுக்கும் எதிர்காலத்தில் உன்னை வாழ வைக்கும் உண்மையானவர்கள் யார், பொய்யானவர்கள் யார் என்று நீ சிந்தித்து முடிவுகளை எடுக்க வேண்டும். அந்த முடிவால் உன் வாழ்க்கை இன்னொரு முறை இந்த வகையில் தடைகளை, கஷ்டங்களையோ துரோகங்களையோ அனுபவிக்க முடியாது. அதற்காகத்தான் இந்த பாடத்தை உன் வாழ்க்கையில் நான் அனுபவித்து கொடுத்திருக்கிறேன் என் அன்பு குழந்தையே. ஏனென்றால் வருங்காலத்தில் என் அன்பு குழந்தை உலகம் போற்றும் அளவிற்கு வாழ்க்கையை வாழப்போகிறது. அந்த பாதையை நான் உருவாக்கி விட்டேன் ஏற்கனவே. என்று என்னையோ என்று நினைத்து அப்பன் என் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளை தீருங்கள் என எவரும் கிடையாது. உதவ அன்னையாகவும் தந்தையாகவும் நண்பனாகவும் முற்றார் உறவினராகவும் நீ எப்படி என்னை நினைக்கின்றாயோ அனைத்துமே நானாக இருக்கின்றேன். என்னை நம்பி வந்த குழந்தைகள் மற்றவர்களை ஏமாற்றிய அளவிற்கு வாழ வைப்பேன். அடுத்தவர்கள் கையேந்திய அளவிற்கு உன்னை வாழ வைப்பேன். தவிர உன்னை மற்றவர்களிடம் கையேந்தி நிற்கும் அளவிற்கு உன்னை நான் வாழ விட மாட்டேன். அதற்கு வாய்ப்பே கிடையாது. என் அன்பு குழந்தையே, இன்று சில துரோகங்களை நீ கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கலாம். ஆனால் வருங்காலத்தில் அவர்கள் செய்த கர்ம வினைக்கு பலன் நிச்சயமாக கிடைக்கும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் நீ மீண்டும் வர வேண்டும், நீ சாதிக்க வேண்டும். மற்றவர்களுக்கான கண்ணீர் வடிப்பதற்காக இந்த பிறவியை நீ எடுக்கவில்லை. உன்னுடைய தனித்துவமான திறமை ஒன்று உனக்குள் ஒளிந்து இருக்கிறது. இந்த கஷ்டமான நேரத்தில் தான் அது வெளிவரப் போகிறது. அது வெளிவந்து உலகம் போற்றும் அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையை நீ வாழப்போகின்றாய். எதற்காக கவலை கொள்கின்றாய்? இன்னும் ஏமாந்து விடுவோம். நம் வாழ்க்கையில் பல துரோகங்களை சந்திப்போம். பல ஏமாற்றங்களை எதிர்காலத்தில் எப்படி இருக்கும், இன்னும் எவ்வளவு கஷ்டங்கள் தான் அனுபவிக்க வேண்டும் என்பதெல்லாம் உன்னுடைய சிந்தனையில் இருந்து முதலில் நீ தூக்கி எறிந்துவிடு. என் அன்பு குழந்தையே, ஒவ்வொரு தருணத்திலும் நம் தகப்பன் நமக்கு இருக்கின்றார். இன்னொரு முறை இந்த ஏமாற்றம் நம் வாழ்க்கையில் ஏற்படாது. இன்னொரு முறை நம் எவரையும் துரோகத்தால் நாம் வீழ்த்த போவதில்லை. இனிமேல் எந்த நபர் எப்படி எப்படி பேசுகிறார், எப்படி நம் வாழ்க்கையை வாழப் போகின்றார் என்று என் அப்பன் உனக்கு துணையாக நின்றிருக்கிறேன் என்றால் என் அப்பன் எனக்கு எப்பொழுதும் துணையாக இருப்பார் என்று நீ நம்பிக்கையோடு இரு. உலகமே என் காலடியில்
கீழே என்று தைரியமாக இரு. என் அன்பு குழந்தையே, உன்னுடைய சந்தோஷத்திற்காக உன் அப்பன் நான் இருக்கின்றேன். என்ன வேண்டுமோ என்னிடம் வா. என்னை பார்த்து உறவு அழைக்கிறாயா? என்னை பார்த்து தந்தையென அழைக்கின்றாயா? தாயாக அழைக்கின்றாயா? எப்படி நீ என்னை அழைக்கின்றாயோ அதுவாக நான் உன்னிடத்தில் உணர்வுகளை கொடுப்பேன். உனக்கு என்ன தோன்றுகிறதோ அதுவாக நான் மாறி உனக்காக அனைத்து விஷயங்களையும் நான் செய்கின்றேன். இந்த உலகத்தில் எனக்கு உதவுவதற்கு எவரும் இல்லை என்று உன் ஆழ்மனதில் சொல்லிக் கொள்வதை முதலில் நீ நிறுத்து. அந்த ஆழ்மனதில்தான் உனக்கு துணையாக நான் பேசிக்கொண்டு இருக்கின்றேன். உன்னை நடத்தி கொண்டு இருக்கின்றேன். உன் இதயத்தில் குடியிருக்கின்றேன். அந்த தருணத்தில் நீ சொல்லும் பொழுது அப்பாவின் மனவேதனை அதிகரிக்கின்றது. என் அன்பு குழந்தையே, மனவேதனை துரோகத்தையும் முதலில் நீ தூக்கி எறிந்து துரோகங்கள் செய்தவர்களையும் ஏமாற்றுபவர்களையும் நான் ஒருபோதும் உன் வாழ்க்கையில் அனுமதிக்க மாட்டேன். அவர்களுக்கு எந்த நேரத்தில் எந்த பாடத்தை கற்றுக் கொடுத்து உன் காலடியில் விழ வைப்பேன் என்று எனக்கு தெரியும். ஆனால் அப்படிப்பட்ட நிலைதான் இப்பொழுது உனக்கு துரோகங்கள் செய்தவர்களுக்கு ஏமாற்றியவர்களுக்கும் இருக்கக்கூடிய நிலை. நீ தூங்கி பல நாட்கள் ஆகிவிட்டது. உன்னுடைய செவிகளில் அந்த துரோகமும் ஏமாற்றம் எண்ணங்களும் வந்து வந்து போகிறது. அவர்கள் பேசிய அலட்சிய வார்த்தைகள்தான் உன் செவிகளில் தள்ளி தள்ளி விழுகிறது. அந்த செவிகள்தான் இன்றும் நீ வாழ வைக்கக்கூடிய அளவிற்கு உன் அப்பன் அவர்களுக்கு தண்டனை கொடுத்திருக்கிறேன். என்ன தண்டனை தெரியுமா? அவர்கள் வாழ்க்கையில் மீள முடியாத துயரத்தை கொடுத்திருக்கிறேன். எங்கே அடித்தால் எங்கே வலிக்கும் என்று ஒரு விஷயம் இருக்கிறது அல்லவா? அங்கே அடித்து விட்டேன். என் அன்பு குழந்தையே, இனிமேல் அவர்களுக்கு எந்த ஒரு விலங்குக்கு கூட ஒரு துயரம் செய்ய அளவிற்கு அவர்களுக்கு மனம் வராது. அந்த அளவிற்கு அவர்களுக்கு பாடத்தை கற்பித்திருக்கிறேன். இனிமேல் ஒரு சிறு எறும்புக்கு கூட துரோகத்தை செய்யக்கூடாது. அந்த அளவிற்கு அவர்களுக்கு பாடத்தை உணர்த்து கொண்டிருக்கிறேன். என் அன்பு குழந்தையே, அந்த துரோகத்தால் அவர்கள் வாழ்க்கையில் ஏமாற்றி அவர்களுக்கு என்ன தண்டனை கிடைக்க வேண்டுமோ அதைவிட 2 மடங்கு கிடைத்திருக்கிறது. தண்டனையானால் அப்பனுடைய பிள்ளைகளுக்கு துரோகங்கள் செய்யக்கூடிய மனதிற்கு கண்டிப்பாக நரக தண்டனை தான். என் அன்பு குழந்தையே, வரும் காலங்களில் அவர்கள் நரக வாழ்க்கையை வாழ்வார்கள். அந்த வாழ்க்கை இன்று ஆரம்பித்து விட்டது. ஆனால் இன்று 2 நாட்களில் அவர்கள் என்ன நிலையில் ஆகிறார்கள் என்று உன்னுடைய செவிகளுக்கு அந்த தகவல் எட்டும். அது அப்பன். ஏனென்றால் என் அன்பு குழந்தை அன்பானது உண்மை. அந்த கண்ணீருக்கு, நீ சிந்திய கண்ணீருக்கு கூட அந்த துளி கூட அவர்கள் பாவ கணக்கில் இருக்கும். பல மடங்காக அது அதிகரித்து கொண்டு இருக்கிறது. இனிமேல் அவர்கள் வாழவும் முடியாது. இந்த அப்பன் அதற்கு வழியும் விட மாட்டேன். இனிமேல் உனக்கு ஏமாற்றுபவர்களை, துரோகம் செய்தவர்களை காலடியில் விழ வைத்து நீ மன்னிப்பு கேட்டால்தான் உனக்கு வாழ்க்கை, இல்லை என்றால் உனக்கு நரக வாழ்க்கைதான் என்று அப்பேற்பட்ட தண்டனையை உன் அப்பன் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறேன். என் அன்பு குழந்தையே, தண்டனை சீக்கிரம் கூடிய விரைவில் அல்லவா? இன்னும் 2 நாட்களில் அது உன் கண்ணில் புலப்படும், செவிகளுக்கு எட்டும். பிறகு உன் அப்பன் உன் மீது உள்ள அன்பு எவ்வளவு சக்தி வாய்ந்தது என்று நீ புரிந்து கொள்வாய், தெரிந்து கொள்வாய். என் பாதத்தில் விழுந்து அன்பு கண்ணீருக்கு, ஆனந்த கண்ணீருக்கு படிப்பாய். அப்பா, எனக்காக இதை செய்திருக்கிறீர்கள். என் மீது உங்களுக்கு எவ்வளவு பெரிய அன்பு இருக்கிறது என்று எனக்கு தெரியாமல் போய்விட்டது. நான் உங்களை தீண்டி விட்டேன். சில சமயங்களில் உங்களை அவசியமில்லாமல் பேசிவிட்டேன் என்று நீ என் மீது புலம்பும் போகின்றாய். ஆனந்த கண்ணீர் வடிக்கத்தான் போகின்றாய். அப்பொழுது தெரியும் உன் மீது நான் கொண்ட அன்பு. ஆனால் இப்பொழுது நீ இந்த பதிவினை கேட்டு தைரியமாக இருக்க வேண்டும். இது உன் வாழ்க்கையில் தவறாக நடக்கவில்லை. நீ சரியான பாதையில் தான் சென்றிருக்கிறாய். ஆனால் உன் மனநிலையானது தவறாக நடக்கிறது. அனைத்தையும் நான் விளைவிட்டேன் என்ற சிந்தனை உன் வாழ்க்கையில் பதிந்து கொண்டு இருக்கிறது. அதை முதலில் நீ தூக்கி எறிந்துவிடு. எப்பொழுதும் உன் வாழ்க்கை மட்டுமல்ல, உன் இதயத்திலும் நான் குடியிருந்து விட்டேன். நீ நடந்தும் பாதையை அனைத்தையும் சரியாகத்தான் நடக்கும். ஏனென்றால் உன்னுடைய கரங்களை பிடித்து நான் வழி நடத்தி கொண்டு இருக்கிறேன். அதனால் தவறாக வாய்ப்பு இல்லை. உன் வாழ்க்கையை தவறாக முடிவதற்கு வாய்ப்பே கிடையாது. ஆனால் தைரியமாக இரு.
பிறகு உன்னை பேச சில நபர்கள் கண்ணீரோடு கவலையோடு கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கின்றார்கள். அந்த நபருக்கு எல்லாம் இந்த பதிவினை உன் பொன்னான கரத்தினால் பகிர்ந்துவிடு. ஏனென்றால் துரோகத்தில் எதுவும் தவறு தெரியாமல், எந்த வழியும் தெரியாமல், ஆறுதலுக்கு கூட எவரும் இல்லாத நிலையில் அவர்கள் எவருடைய பேச்சையும் கேட்காமல் எனக்கு தனிமையே போதும், வாழ்ந்தால் வாழ்வேன், இல்லை என்றால் வாழ மாட்டேன் என்று அவர்கள் இறுதியில் மூழ்கி இருக்கின்றார்கள். ஆனால் உன்னால் அவர்கள் ஆறுதல் அடைந்தால், சந்தோஷப்படும் அளவிற்கு அவர்கள் முகத்தில் சிரிப்பு வந்தால், அதற்கு நீயே காரணமாக இருக்கும் பொழுது அனைத்து விஷயங்களும் உன்னோடு சேரும். அந்த புண்ணியம் உனக்கே கிடைக்கும். அப்பனுடைய ஆசீர்வாதம் உனக்கு எப்பொழுதும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி, ஆறுபடை வீடு கொண்ட முருகா போற்றி.